ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வங்கிகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாதிரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்ம வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறாங்க. மறக்காம அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு ஐபிபிஎஸ் இருக்க பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வங்கி வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு வங்கியிலிருந்து என்னமான பதவியாக பண்ணால், இது என்னமான நோட்டிஃபிகேஷனாக பண்ணால், சிஆர்பி பிஓ மற்றும் எம்டிக்கான ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 21/7/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்போ ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது, எக்ஸாம் ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் அக்டோபரில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சனாலிட்டிக்கான டெஸ்ட்டு, இன்டர்வியூ, அந்த மாதிரி எல்லாத்துக்கான மந்த்துமே கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எந்தமான பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, என்னென்ன பேங்க்கில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிட் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 48,480 ரூபா கொடுக்குறாங்க. பதவி ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற ஒரு பதவி தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதிகபட்சமாக எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சில் 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ரிசர்வேஷன் கேட்டகிரி அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி. ஸோ இந்த ஒரு பதவியை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி என்ன அப்படின்னா, கிராஜுவேட், இனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனி கிராஜுவேட் போதும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரி 175 ரூபா, மீதி இருக்க எல்லாருமே 850 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல பாருங்கள், ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் மொத்தமாக 100 கொஷின், 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தாங்க கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 170 கொஷின்ஸ் இருக்க போது, 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனாலிட்டிக்கான ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆனவங்களுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். அது பார்த்தா இன்டர்வியூ பேனல் மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் இந்த ஜாப்க்கு உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் 6715 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்லேயுமே வேலைவாய்ப்பு. பேங்க் ஆஃப் பரோடாவில் 1900 வேக்கன்சி, பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 1100, கனரா பேங்க்கில் 1500, சென்ட்ரல் பேங்க்கில் 500, இந்தியன் ஓவர்சீஸில் 550, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 504. இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, ஜென்ரலுக்கு அந்த மாதிரி தனித்தனியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு,
காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், திருப்பூர் போன்ற இடங்களில் ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் வந்து மெயின்ஸுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கான பதவிக்கு ஆன்லைன் மூலமாக கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுலையுமே சிம்பிளான ப்ராசஸ் தான் இருக்க போகுது. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண போகிறீங்க. மற்றபடி எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் தாங்க. அதுக்கப்புறம் சேம் உங்களுக்கு ஐபிபிஎஸ்லேருந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னமான பதவி அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான பதவி வந்து உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிஆர்பியிலேருந்து ப்ராசஸ் அதாவது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான பதவிகள் என்னமான பதவி அப்படின்னா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர், ராஜபக்ஷ அதிகாரி, லா ஆஃபீஸர், ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க, மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், இந்த மாதிரி 6 பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 21/7/2026 கடைசி தேதிங்க. எக்ஸாம்ஸ்க்கான தேதி எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணுங்க. சேம் அதே பேங்க் தான் இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் அதேமாரி 48,480 ரூபா வந்து சேலரி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில். இந்தியாவில் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 பதவிக்குமே தனித்தனியாக உங்களுக்கு கல்வி தகுதி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஐடி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 இயருக்கான இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எதில் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு டிஓஇஏசிசி அப்படின்ற ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு 4 இயர் டிகிரி இன் கிராஜுவேஷனில் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ் முடித்தவங்க, டெய்ரி சயின்ஸ், ஃபிஷரி சயின்ஸ்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபக்ஷ அதிகாரி பதவிக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் சான்ஸ்கிரிட் வித் இங்கிலீஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேட்டர் மாரி. லா ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க பேச்சுலர் டிகிரி எல்எல்பி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 2 இயருக்கான போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 2 இயர் நீங்கள் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹெச்ஆர்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 2 இயருக்கான ஃபுல் டைம் எம்எம்எஸ் மார்க்கெட்டிங் முடித்தவங்க, எம்பிஏ முடித்தவங்க அல்லது பிஜிடிபிஏ முடித்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க கல்வி தகுதி, நோட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் ஃபீஸ் வாங்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ப்ராசஸ். முதல்ல ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 100 கொஷின் கேட்குறாங்க. 125 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் அதாவது லா ஆஃபீஸர் ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் இது கொஷின்ஸ் கேட்குறாங்க. மேலே இருக்கிறது மீதி இருக்க பதவிகளுக்கான ப்ரிலிம் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ஹெச்ஆருக்கு இந்த ஒரு மெயின் எக்ஸாம் நடக்க போகுது. 150 கொஷின் 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும், எஸ்ஏ மாரி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கான மெயின்கான பேப்பரை பற்றி சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஒரு வேலைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து இந்த முதல்ல இருக்க பதவி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேங்க்லேயுமே எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ வேக்கன்சி, ஐடி ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சி, லா ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சி அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
750க்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விருப்பம் தகுதியும் இருக்காங்க. 2த்துக்குமே கூட அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு டெம்பரரியான ஒரு ஜாப் தான், டெம்பரரியில் பர்மனன்ட்கான ஜாப் தான். அதனால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். 2 எக்ஸாம் வைக்கிறாங்க, கிளியர் பண்ணிங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளாக பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் வந்து வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.